எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக வீடியோவே போடலை. அதுக்கு காரணம் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலை இருந்துச்சுங்க. 9 இயர்ஸாக நான் ஒரே வீட்டில் தங்கிட்டேன். சடனாக காலி பண்ணக்குள்ளே அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ என்ன இருந்தாலும் காலி பண்ணி தானே ஆகணும். அது சொந்த வீடு கிடையாது, நம்ம வாடகை வீடு இருக்கிறோம். ஸோ காலி பண்ணனுக்குள்ளே நம்ம காலி பண்ணிடணும். 9 இயர்ஸ் இருந்துட்டு இப்போ காலி பண்ணிவிட்டு நம்ம வேறு வீடு தேடுற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வீடெல்லாம் கிடச்சி ஸோ இன்றைக்கி பால் பொங்க போனோம். ஸோ பால் பொங்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அர்லி மார்னிங்கே 7 o'clock நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ லேட் ஆகிடக்கூடாதுன்னு நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு கூட்டின்னு போயிட்டேன் பால் காய்ச்சதுக்கு. ஸோ பால் காய்ச்சிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்கூலுக்கு போகிறவங்க போயிட்டு நாங்கள் வேலைக்கு அப்படியே கிளம்பி போகிறதா பிளான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பசங்க கையிலே சாமியோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வர சொன்ன வீட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டின புது வீடுங்க. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு வரோம், நியூ ஹோமு லீஸுக்கு வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு. ஸோ இனிமேல் இந்த வீட்டிலேருந்து தான் விலாகெல்லாம் வரும். ஸோ பசங்க கையிலே கொடுத்துட்டு நான் ப்ரேயர் பண்ண வச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டு ப்ரேயரெல்லாம் பண்ணிட்ட பிறகு நல்ல மாதிரியாக பால் காய்ச்சியாச்சு இந்த வீட்டுக்கு. ஸோ பால் காய்ச்சின கையோடு பார்த்திங்கன்னா மெல்வினுக்கு லேட் ஆகிடுச்சு, காலேஜுக்கு சீக்கிரமாக போகணுமா இருந்துச்சு. ஸோ அதால் மெல்வினை ட்ராப் பண்ணதுக்கு அவங்க டாடி போயிட்டார். ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வெளியவே வாங்கி கொடுத்துட்டேன் பசங்களுக்கு, ஹோட்டலில் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. ஏன்னா இந்த வேலைலாம் இருந்ததுனால மார்னிங் எனக்கு சமைக்க முடியல. ஸோ கேல்வின் பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி, வீடெல்லாம் சுற்றி பார்த்துன்னு இருந்தார். இது வந்து பால்கனி இருக்குது, கிச்சனுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துன்னு இருந்தார். ஆக்சுவலி கேல்வின் தான் ரொம்ப மிஸ் பண்ணின்னு இருந்தான் அந்த பழைய வீட்டு காலி பண்ணக்குள்ளே. ஸோ இங்கே யார் வருவான், நம்ம ஏன் போகணும் அப்படியெல்லாம் ரொம்ப கொஷின் கேல்வினுக்கு. ஏன்னா கேல்வின் அந்த வீட்டில் தான் வளர்ந்தார், பழைய வீட்டில் தான் இருந்தார், ஷிஃப்டிங்கே பண்ணல அவர் வளர்கிற வரைக்கும். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கேல்வினை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். ஸோ அனுப்பிட்டு ஈவினிங் போல் நான் வீடு ஷிஃப்டிங் பண்ணுமா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எல்லாமே டம்பிங் பண்ணியாச்சு, பாக்ஸில் எல்லாமே எடுத்துன்னு வந்து போட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே முடியும், ஒரே நாள் எல்லாமே செட்டில் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தோட பெரிய வேலைன்னா கிச்சன் செட்டப் பண்ணுறது தாங்க. நானும் மார்னிங்லேருந்து ஏதோ ட்ரை பண்ணுறேன், லீவ் போட்டுட்டு என்னால் சுத்தமாக முடியல. கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேலை செய்கிறது அந்த மாதிரியே தான் போகுது.